ஒரு நபர பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள பத்தின ஒரு புரிதல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நபர்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வீடியோவே போதுமானது. இத பார்த்து இவங்கள பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்க வரீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய அளவு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இங்கே கூடியிருக்கும் என் அருமை மக்களே, எல்லாரும் உறக்கச் சொல்லுங்கள். வரவிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அது நம் ஒடிசாவின் தன்மானத்திற்கும் மற்றும் பெருமைக்குமான ஒரு தேர்தல் ஆகும். உறக்கச் சொல்லுங்கள். நம்முடைய இந்த ஒடிசா மாநிலத்தை யாராவது ஒரு தமிழர் வந்து ஆள முடியுமா? யாராவது தமிழ் அதிகாரி ஒடிசாவை நடத்த முடியுமா? मुझे बताओ, ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या? जोर से बोलो, कर सकता है क्या? कोई तमिल बाबू ओडिशा चला सकता है क्या? இப்போது மக்கள் சொல்கிறார்கள், அந்த ஸ்ரீ ரத்ன பண்டாரின் சாவியானது தமிழ்நாட்டுக்குத்தான் போய்விட்டது என்று இப்போது வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். இப்போது யார் அனுப்பினார்? இப்போது தமிழ்நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு யார் எடுத்துச் சென்றார்? யார் எடுத்துச் சென்றார்? இப்படி செய்பவர்களை நீங்கள் மன்னிப்பீர்களா? अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? இவங்க 2 பேருமே குஜராத்காரங்க. இவங்க 2 பேரும் கையாட்டிக்கிட்டு வந்து ஒருத்தர் பிரதம மந்திரியாகவும் ஒருத்தர் உள்துறை அமைச்சராகவும் ஆகணும்னு நினைக்கிறப்போ, ஏன் அதே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட கேள்வி. ஏன் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஒரு பிரதம மந்திரியோ ஒரு உள்துறை அமைச்சரோ ஆகக்கூடாதா? மற்ற மாநிலத்தில் போய் ஐஏஎஸ் வேலை பார்க்கக்கூடாதா? ஒரு மாநிலத்தை சார்ந்தவங்க ஐஏஎஸ் வேலை பார்க்குறாங்கனாக்கா அந்த மாநிலத்திலேயே போட மாட்டாங்க, மற்ற மாநிலத்தில் தான் போடுவாங்கன்ற பேசிக் நாலேஜ் வந்து இவங்களுக்கு தெரியாதா? இவங்க வந்து மற்றவங்களை தூண்டி விட்டு அதில் ஓட்டு சேகரிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு புரியல.